Zapvi அப்படிங்கிற ஒரு சைட் என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருந்தது. பிரைஸஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்துச்சு. பட் குவாலிட்டி தெரியல. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து ஒரு 4 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணேன். இது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே மொத்த பட்ஜெட்டே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அரௌண்ட் ₹376 அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஐட்டம்ஸு. எல்லாம் வெளிய எடுக்கிறேன். நீங்களே பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 மொபைல் வச்சிருக்கேன். இது வந்து Vivo Z1 Proக்காக நான் வாங்கினது. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3D ஸ்டிக்கர் வந்து பின்னாடி ஒட்டி வருது. இதில நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற படத்த கூட வந்து வேணும்னா வந்து பிரிண்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது வந்து நான் படம் வந்து என்னோட சாய்ஸ் இல்லாம பண்ணது. அங்க இருக்கிற சாய்ஸ்ல எடுத்ததுனால 150 வந்துச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண குடுக்குறோம் 199 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, IQ13 கவர் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆன்லைன்ல பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு ஈமோஜி பேனல் கவரு. ஆரஞ்சு கலர்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ஐ கேட்சியாவே இருந்துச்சு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கு. முன்னாடி காட்டுன கவர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கவர் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேக் பேனல் கவர் மாரி இருக்கிறது. இது ரொம்ப ரேட் கம்மி தான். இது பார்த்தீங்கன்னா, ₹80 தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மழையில வந்து ஃபோன் நனையாம இருக்கிறதுக்கு ஒரு கவர். இதுவும் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ₹50 தான் போட்டிருந்துச்சு. ₹50க்கு எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு வாங்கினேன். பட் இதில உங்களுக்கு வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாக் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கவருமே குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஃபோன உள்ள வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த லேயர் ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டேப்லெட்டுக்குலாம் ஒரு கவர் இருக்கும் பார்த்துருப்பீங்க. சில பிளாஸ்டிக்லாம் ஐட்டம் வாங்குனா, அந்த சென்டர்ல வந்து நல்லா இன்டர்லாக் ஆகிற மாரி, அது மாரி தான் லாக் இதில இருக்கு. அது வந்து 3 லாக் இருக்கு. 4த் தான் நம்ம வந்து மேனுவல் லாக் பண்ண மாரி இருக்கு. ஸோ வந்து ஃபோனும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து 6.7 இன்ச் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ள போயிருச்சு. இதோட ஒரு 0.5 இன்ச் கூட இருந்த ஃபோன் கூட உள்ள வச்சிரலாம் நம்ம. அந்த மாரி தான் இருக்கு. இந்த மாரி நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிறணும். க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட் வந்து அத வந்து ரோல் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே நாப் வந்து க்ளோஸ் ஆயிருது. பார்க்க நல்லா தான் இருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பா இது வந்து ரெய்னி சீசன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இதில டச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மொபைல் ஹோல்டர் ஸ்டாண்ட் வந்து வாங்கினேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இது மினிமம் வந்து 20 டூ 80 டிகிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம வாங்குறது வந்து ஸ்டேபிளா வந்து ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் 22 மேக்ஸிமம் 80 வரைக்கும் இப்ப நீங்க படுத்துட்டு பார்ப்பீங்க, உட்காந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆங்கிள் ஃபோனோட ஆங்கிள் வந்து மாத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதுக்கு இது ஈஸியா இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, நல்ல குஷன் குடுத்துருக்காங்க மொபைல் வைக்கிறதுக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க டேப் கூட வச்சுக்கலாம். ஸ்க்ராட்ச் ஆகாது. இது பேசிக் பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு சொல்ல முடியாது. அதே மாரி ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே தான். நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த நாப வந்து நீங்க பின்னாடி குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி, மேல லைனா பிளாஸ்டிக்ல தான் குடுத்துருக்காங்க அந்த அட்ஜஸ்ட் பண்ற இடம். ஸோ நீங்க எந்த ஆங்கிள்ல உங்களுக்கு மொபைல் வைக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஆங்கிள்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கு.